வணக்கம் மக்களே. சுட சுட ஒரு பாஸ்தா ரெடி பண்ணலாமா? அப்படியே இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக வந்திருப்பீங்களா, அவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போயிருங்க. ஆல்ரெடி இருக்கீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சமைச்சிடலாம். பாஸ்தா செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அதுலேயும் வீடியோவெல்லாம் நான் காட்டவே இல்லை, அதுதான் நல்லது. இந்த மாதிரி ஒரு குண்டான தூக்கி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கும். நல்லா அடுப்பு கொஞ்சம் இப்படி தள்ளிக்கலாம். தண்ணி சூடாக இருக்கும். நம்ம வெங்காயத்தை நறுக்கி வச்சிடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி குறுக்கமாக போட்டு அப்படியே அப்படி வெட்டணும்னா வச்சுக்கோங்க. அழகாக பீஸ் வந்துடும். வெங்காயத்து கூட 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதையும் நறுக்கி எடுத்துடலாம். சும்மா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம்னா போதும். கருவேப்பிலை கொஞ்சம் போச்சுக்கலாம். பாஸ்தா இதில் விட்டுட்டு லைட்டாக உப்பு தண்ணி. உப்பு ஆல்ரெடி எதுக்கு போட்டாச்சு. உப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ரெடி பண்ணணும். தக்காளி சாஸ் நம்மள்ட்ட இருக்குது. சாஸ் வந்து இதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு தக்காளி சாறு நமக்கு வேணும். அதே தான், அதுக்காக நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம். மூணு தக்காளி எடுத்திருக்கேன். போட்டு மிக்சியில் போட்டு 2 அடி அடிச்சோம்னா வச்சுக்கோங்க. தக்காளி சாறு கேரட்டும். இது தக்காளி சாஸ் எல்லாம் ரெடியான கடைசியாக ஃபைனல் டச். ஓகே, அடிக்கட்டிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு ஆவி வரகுது. நானுக்கே தந்தண்டா மச்சான் சிங்கம்னா சீருண்டா. தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம்.
ஒரு வடை சட்டி தூக்கி அது மேலே வச்சு விட்டு காயிட்டம். மழைக்காக தான் மேகம், அட கலைக்காக தான் உயிர் கலந்து. சற்று நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஓ மை காட், கரண்ட் போச்சு மக்களே. ஆமாம், இந்த லைட்டும் எரியல. சார்ஜிங் லைட் தான், இந்த லைட் எரியல. சற்று பிரைட்டாக இருக்கு. இப்படி எவ்வளோ நேரம் முடியாது. வெங்காயம் தள்ளி அதுக்குள்ள போட்டுடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு பிடிச்சி நம்ம கரண்ட் வந்துருக்கணும். கரண்ட் வர வரைக்கும் பார்த்தோம், ஆனால் கரண்ட் வரலை. சாயங்காலம் கொஞ்சம் அப்படியே மழை வர மாதிரி இருக்குது, அதனால தான் ஆஃப் பண்ணி விட்டாங்களான்னு தெரில. கொஞ்சம் கரெக்டாக அப்படியே லைட்டாக கருவேப்பிலை போட்டு விட்டுடலாம். கருவேப்பிலை கூடயே நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் போட்டுடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் மூணையும் போட்டு கலக்கி விட்டு நல்லா வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்கிற தக்காளி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஏதாவது சோயா சாஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுருந்தா அதில் போட்டுக்கலாம். நம்ம சோயா சாஸ் எதுவும் யூஸ் பண்ணலாம். முட்டை இருந்தால் முட்டையும் போடலாம். கொஞ்சம் விட்டது பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. பச்சை வாசம், சிவப்பு வாசம், கருப்பு வாசம், எல்லா வாசமும் போயிடுச்சு. நம்ம வச்சுருக்க பாஸ்தா இதில் கொட்டி விட்டுடலாம். அந்த பாஸ்தாவை இதோட போட்டு பார்த்திங்கன்னா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு கிண்டி விட்டுடலாம்.
லைட்டாக வேகட்டும். ஃப்ரீசரில் வைக்கிறானுங்களா ஃப்ரிட்ஜில் வைக்கிறானுங்களா? சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, எல்லாத்து மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அடுத்து சாப்பிடலாமா? பண்ணிக்கலாம். ஸ்பூன்லாம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பக்காவாக இருக்கும். அடுத்த ஒரு நாள் நான்வெஜ்ஜுக்கு ட்ரை பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களுக்கு வணக்கம் மக்களே.